எல்லா புகழும் இறைவனுக்கே. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமானதும் முதன்மையானதும் தொழுகையாகும். இதுவே முஸ்லிம்களின் அடையாளம். என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு தடவை அபூபக்கர் அஸ்-சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வந்து, நான் தொழுகையில் பிரார்த்திப்பதற்கு ஏற்ற ஒரு பிரார்த்தனையை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகிய துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அது என்ன துவான்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த துவாவை தொழுகையில எப்போ ஓதணும்னா கடைசி இருப்பில் ஓதணும். அதாவது நாம் எந்த தொழுகையை தொழுதாலும் அந்த தொழுகையோட கடைசி ரக்காயத்தில் கடைசி இருப்பில் அத்தஹியாத்து ஓதிட்டு அதுக்கப்புறம் ஸலவாத் ஓதிட்டு இந்த துவாவை ஓதுங்கள். அது என்ன துவானா, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இந்த துவாவோட பொருள் என்னன்னா, இறைவா, எனக்கு நானே அதிகமாக அநீதி இழைத்து விட்டேன். உன்னை தவிர வேற யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. எனவே உன் தரப்பிலிருந்து எனக்கு மன்னிப்பு அளிப்பாயாக. என் மீது கருணை காட்டுவாயாக. நிச்சயமாக நீயே அதிக மன்னிப்பவனாகவும் கருணை புரிவனாகவும் இருக்கிறாய். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தொழுகையின் கடைசி இருப்பில் அமர்ந்து இந்த துவாவை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு தெரிந்த தாய்மொழியிலேயே கேட்டு துவா செய்யுங்க. உயர்ந்தோன் அல்லாஹ் தொழுகையில் நாம பாவ மன்னிப்பு கேட்டு துவா செஞ்சுட்டு அப்புறம் நம்மோட தேவைகளை கேட்கும்போது நம்மோட துவாக்களை நிச்சயம் கபூல் செய்வான். அல்லாஹ் நம் அனைவருடைய ஆயுளையும் நீளமாக்கி நம்முடைய வாழ்வாதாரத்தை விசாலமாக்கி எப்போதும் நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். எல்லாரும் கமெண்ட்ல ஆமீன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.